ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மை சேனல் சங்கீஸ் டெய்லி லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லேயே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க அந்த ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் சாக்கோ பார் தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெறும் 5 பொருள் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை தேவை, அதுக்கப்புறம் நமக்கு பாதாம் தேவை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு டேட்ஸ் தேவை, அதுக்கப்புறம் அமுல் டார்க் சாக்லேட் தேவை, ஹர்ஷீஸோட எதனா ஒரு பிராண்டோட கொக்கோ பவுடர் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு நம்ம வீட்டில் பொட்டுக்கடலை எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதை வானலில் போட்டு நல்லா நான் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ண பொட்டுக்கடலையை ஒரு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணி அதை நல்லா கோஸாக நம்ம கிரைண்ட் பண்ணணும். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் கோஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் பேபிஸ்க்கு கொடுக்குறதால நான் ரொம்ப சாஃப்டாகவே ஒரு 80 to 90% நல்லாவே நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுத்தது லயன் டேட்ஸு. அது அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் இல்லை, அதனால் நான் ஒரு 10 to 15 டேட்ஸ் கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மேபி நீங்கள் நல்ல பிராண்டடானது இல்லை வேறு எதனா நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற டேட்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி டேட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்ட அந்த கடலை கூட நான் என்ன போடுறேன்னா 4 பாதாம், 4 முந்திரி, ஒரு 10லேருந்து 15 உலர் திராட்சை, இது எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா கோஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணி வச்சுருந்த டேட்ஸையும் போட்டு நல்லா நான் அரைச்சிடுறேன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த மில்க் யூஸ் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால் நான் வாட்டர் லைட்டாக போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுறேன். அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட என்ன ஷேப்பில் மோல்டு இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மோல்டு இல்லாத காரணத்தால் நான் என்ன பண்ணேன்னா, நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கீழே கீ நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்ச மிக்சரை உள்ளே போட்டு நல்லா நான் செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அமுலோட டார்க் சாக்லேட்டை நம்ம டபுள் பாயிலிங் ப்ராசஸ் மூலிமா நம்ம நல்லா மெல்ட் பண்ண போகிறோம். மெல்ட் பண்ண சாக்லேட் எடுத்து நம்ம மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா, உங்களுக்கு இஷ்டமான நட்ஸ் என்னவோ நீங்கள் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஆல்மண்ட் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் நான் ஆல்மண்டை மட்டும் நல்லா க்ரஷ் பண்ணி நான் மேலே போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 1 hour நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. சாக்லேட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்தியான ஹோம்மேட் சாக்லேட் பார் ரெடி. இது நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மி இருக்கும். மேபி நம்ம யூஸ் பண்ணுற டேட்ஸை டிபெண்ட் பண்ணி ஸ்வீட்னஸ் வரலாம். ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.